அஸ்மத் குரு பரம்பரேபியோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மினி பைட்ஸ் கல்லழகர்னு சொல்லக்கூடிய விசேஷமான இன்றைய தினம் அழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்வு. இது என்ன விசேஷம்ன்றதை பார்க்கலாம். கல்லழகர் கிட்டத்தட்ட ஒரு மண்டலத்துக்கு ஊர்லேயே இருக்க மாட்டார். கிளம்பி தேசாந்திரம் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் போய் அனுகிரகம் பண்ணிட்டு வருவார். அதனுடைய ஒரு அங்கமாக இன்றைக்கி அழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்வு. இது எதுக்கு அப்படின்னா, மண்டூக மகரிஷின்னு ஒரு மகரிஷி, அந்த மகரிஷிக்கு சாப விமோசனத்துக்காக ஆற்றுல இறங்குறதா விசேஷம். இந்த மண்டூக மகரிஷின்றவர் ஜலத்தில் தபஸ் பண்ணுறார். இவருக்கு மண்டூக்கம்னு பின்னால் தான் பேர் வந்தது. அது வந்ததுக்கு காரணம் பார்க்கலாம். மண்டூக்கம் அப்படின்னா தவளைன்னு அர்த்தம். இவர் ஒரு சமயம் முனிவராக இருக்கும்போது ஜலத்தில் தபஸ் பண்ணிட்டுருக்கார். அப்போ அந்த வழியாக துர்வாசர் ஏழ்றார். அந்த துர்வாச முனி வந்தது தெரியாமல் இவர் தீர்க்கமாக தபஸ் பண்ணிட்டுருக்கார். அப்போது துர்வாசர் இதை பார்த்துட்டு கோவப்படுறார். துர்வாசர் சாதாரணமாக கோபமாக இருக்கக்கூடிய முனிவர் கோவப்பட்டு, நான் வந்தது கூட தெரியாமல் நீ தபஸ் பண்ணிட்டுருக்கியா, ஜலத்திலே இருந்து அப்படின்னு சொல்லி நீ ஜலத்திலேயே இருக்கிற ஒரு உயிரினமாக மாறிடணும், மண்டூக்கமாக மாறிடணும்னு சாபம் கொடுத்துறார். அப்படின்னா தவளையாக மாறிடணும்னு சாபம் கொடுத்துறார். அதனால் அந்த மகரிஷி தவளையாக மாறிடுறார். அப்புறம் துர்வாசர் இடத்துலையே க்ஷமா அப்படின்னா மன்னிப்பு கேட்குறார். இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லும், இதுக்கு சாப்ப விமோசனத்துக்கு ஏதாவது சொல்லும் அப்படின்றார். அப்போ அவர் சொல்கிறார், சுந்தரராஜ பெருமாள் கல்லழகன், அழகன்னு பேர். சுந்தரன் அப்படின்னா அழகன்னு பேர். அழகன், இவன் கல்லழகன். இந்த கல்லழக பெருமாள் உமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு, அதுதான் உமக்கு சாப விமோசனம்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இந்த மண்டூக மகரிஷிக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக, அதாவது சாப விமோசனத்துக்காக அழகர் ஏழி இந்த மண்டூக மகரிஷிக்கு அனுகிரகம் பண்ணுறார். அதனால தான் இவருக்கு மண்டூக மகரிஷினே பேர். இப்படியாக இந்த நிகழ்வை நாம் சேவிக்கிறதுல என்ன ஒரு பலன் அப்படின்னா, நமக்கும் இருக்கக்கூடிய பல பாவங்கள் இந்த நிகழ்வு சேவிக்கிறதுனால அதே ஜலத்தில் நாம் குளித்தாலோ இல்லை புரோக்ஷணம் பண்ணிட்டாலோ போதும், அந்த தீர்த்த ஸ்பரிசம் இருந்தாலே போதும், அது நமக்கு மேன்மை பண்ணும் அப்படின்றது விசேஷம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் டிவியில் பார்த்தாலும் சரி, அது ஒரு விசேஷம் உண்டு. அதனால் டிவியில் பார்க்குறதோ இல்லை இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோக்கள்லாம் வருது, வீடியோக்கள்லாம் வருது, ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த பெருமானை அந்த ஆற்றுல இறங்கிறத சேவிக்கிறதுன்றதே ஒரு விசேஷம். அனைவரும் இந்த எம்பெருமானை சேவித்து இன்புற வேண்டும் என்று வேண்டிக்கிறேன். ஸ்ரீமன் நாராயணா.